மட்டக்களப்பில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச த லியா கஃபேட 3rd இயர் அனிவர்சரியை வந்து அவங்க மக்களோட சேர்ந்து ஸ்பெஷலாக கொண்டாடணும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் குலுக்கர் முறையில் மக்களுக்கு வந்து பரிசுகள் வந்து வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ம லியா கஃபேயில் 5000 ரூபாய்க்கு மேலே உணவுப் பொருட்களை வேண்டக்குள்ள ஸோ உங்களோட பில்லுக்கு பின்னுக்கு உங்களோட பேர் அட்ரஸ் அதெல்லாம் வெளியே போட்டிங்கன்னு சொன்னால் குலுக்கல் முறையில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவங்களோட 3rd இயர் அனிவர்சரி ஆண்டு குலுக்கல் முறையில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பெருமதி மிக்க பரிசுகள் வந்து வழங்குறதா லியா கஃபே சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மாதம் 15 அவங்களோட அனிவர்சரியில் குலுக்கல் முறையில் அந்த 5 அதிர்ஷ்டசாலி கஸ்டமர்ஸை வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபான்ஸ்ட வாஷிங் மெஷின், செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பெரிய அலுமாரி, அண்ட் 3rd ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் பர்னர் கிளாஸ் டாப் வச்ச ஒரு கேஸ் குக்கர், அண்ட் அடுத்த 2 ஆறுதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ மொத்தமாக வந்து 5 பரிசு கொடுக்குறா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ வின்னர்ஸ் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணி ஆச்சு. ஸோ இன்றைக்கு வந்து ஜூலை மாதம் 18. ஸோ இது ஒரு லீவு நாள், எல்லாருக்குமே வந்து வாரதுக்கு ஈஸியாக இருக்குமென்னு சொல்லி ஸோ ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு அவங்களுக்கான பரிசு கிடைக்கிறத வந்து இன்றைக்கு த லியா கஃபே வந்து உறுதி செய்கிறாங்க. இந்த வீடியோவில் யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஸோ லியா கஃபேட இந்த குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்ட அதிர்ஷ்டசாலிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பரிசு வந்து இந்த குடும்பத்துக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் அக்கா? ஷேலினி யூனிஸ்டன். எங்கக்கா இருக்கீங்க நீங்க? அடிக்கடி லியா கஃபேக்கு வருவீங்களா? 3 வருஷமா தொடர்ச்சியா வாரீங்க என்னக்கா? இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சும்மா அண்டே நாள்ல எந்த அளவுக்கு நீங்க ஒரு பில் எடுத்தீங்க அந்த மாதிரி? 5600 மார்னிங் எடுத்துனாங்க. அதுக்கு பிறகு நைட் வந்து ஒரு 2000 கிட்ட எடுத்துனாங்க. சூப்பர் அக்கா, சூப்பர். இப்போ உங்களுக்கு வந்து முதலாவது பரிசு வாஷிங் மெஷின் வந்து கிடைச்சிருக்குது, ஒரு பெருமதியான பரிசு. எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷம். அதே டைம் லியா கஃபேக்கும் நாங்க தேங்க் பண்றோம். இப்படி ஒரு குழுக்களை தெரிவு செஞ்சதுக்கு லியா கஃபேக்கு தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். லியா கஃபே சாப்பாடுகள் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி நல்ல தரமான சாப்பாடு. ஓகே அக்கா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லியா கஃபேட இந்த குலுக்கல் முறை பரிசுகளில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸ் இவங்களுக்கு வந்து டபுள் டோர் கபர்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் எங்கே இருந்தக்கா வாரீங்க? செங்கலடி. செங்கலடி லியா கஃபேக்கு வந்து சாப்பிட்றீங்க. ஸோ இவங்களோட சாப்பாடு எப்படி நல்லமா பிடிக்குமா? நல்ல டேஸ்ட். வீக்கில் 1 டே கட்டாயம் வருவோம். கட்டாயம் வருவோம். சாப்பாடுலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சப்மேரி தான் நான் கூட விரும்பி சாப்பிட்றது. பிரியாணி எல்லாம் எடுப்போம். முக்கியமான விஷயம் அக்கா பேர் கேட்க வரது செல்வகுமாரி. ஒரு ஃபேமிலி அடிக்கடி வருவீங்களா? ஃபேமிலியாக வருவோம். உங்களுக்கு சாப்பாடு இப்போ மற்றாக்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா லியா கஃபே சாப்பாடு? கட்டாயம் பண்ணுவீங்க. இப்போ வந்தாக்கா இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்றைய நாள் எவ்வளவுக்கு ஒரு பில் எடுத்திருப்பீங்க? அன்றைக்கு ஒரு 5100 நினைக்கிறேன். 5500 அப்படி சாப்பிடுறோம். ரைட். உங்களுக்கு அந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல பிரைஸ் ஒன்று கிடைச்சு தான் சாப்பிடுறோம். நாங்க அன்றைக்கு தான் குறைச்சி சாப்பிட்டது பாருங்க. அப்பதான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிச்சிருக்குது. ரைட். இப்போ வந்தாக்கா இப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இவங்க இப்போ அவங்களோட ஒரு 3rd இயர் அனிவர்சரிக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி நிறைய பேர் சும்மா சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க, பட் இவங்க கொடுக்குற எல்லாம் பெருமதியான கிஃப்ட். உங்களுக்கு எப்படி நல்லமா? ஆனா உண்மைக்கு நான் எதிர்பார்க்கல கிடைக்கும். இப்படி எழுதி போடுறது போயிட்டு வேண்டாம் நிறைய இடத்த போட்டிருக்கோம் கூப்பன் எல்லாம். ஒரு இடம் இப்படி ஒரு கிஃப்ட் கிடைச்சது இல்லை. ஆனா இவங்க கால் பண்ணி இது சொல்லும்போது சரியான ஹாப்பியா இருந்துச்சு. எதிர்பார்க்க அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ அதுதான் லியா கஃபேட மோட்டிவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸை வந்து சந்தோஷப்படுத்தணும். சும்மா இந்த ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டை கொடுக்காம எடுத்தோடனே பெரிய கிஃப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மட்டக்களப்பிலேயே லியா கஃபே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க 4th இயர் அனிவர்சரி 5th இயர் அனிவர்சரிக்கெல்லாம் இதை விட பெரிய கிஃப்ட், அப்படியே 10வது அனிவர்சரி கார் கிஃப்டா தரணும் லியா கஃபே. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. நான் எதிர்பார்த்த வாஷிங் மிஷின் தானா நம்ம 10வது கார் எடுப்போம். லியா கஃபேட 3வது பரிசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டபுள் பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் குக்கர் வந்து ஒரு பரிசா 3வது பரிசா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை வின் பண்ண அதிர்ஷ்டசாலிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா தான். அக்கா உங்களோட பேர் என்னக்கா? என் பேர் நிஷா. ஸோ எங்க இருந்தக்கா வாரீங்க? நான் அம்ப்ரோஸ் ரோட்ல இருந்து வரேன். ஓகே, அம்ப்ரோஸ் ரோட்ல இருந்து வரீங்க. இப்போ லியா கஃபேக்கு அடிக்கடி வருவீங்களாக்கா? ஓமா, அடிக்கடி வரேன். இது ஃபங்க்ஷன் என்ன மூமெண்டா லியாக்கு தான் வரேன் நாங்க. ஸோ ஃபேமிலி எல்லாரும் வருவீங்க? ஓமா. உங்களோட சாப்பாடெல்லாம் எப்படியாக்கா விருப்பமா? சாப்பாடெல்லாம் நல்ல டேஸ்ட். அவங்களோட பிரச்சனை இல்லை, நல்ல டேஸ்டான சாப்பாடு. எங்களோட மகனுக்கு சரியான விருப்பம் இங்கே தான் சாப்பாடு. இப்போ லியா கஃபேல வந்தாக்கா உங்களுக்கு எல்லா சாப்பாடும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா? இப்போ சைனீஸாக இருக்கட்டும், இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும், அப்படி உங்களுக்கு விருப்பமான எல்லா சாப்பாடும் ஒரு இடத்து எடுக்கலாமா? ஆமாம், எல்லா சாப்பாடும் இங்கே இருக்கு. அதை விட நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. பட்ஜெட் என்ன மாதிரியாக்கா? பட்ஜெட்டும் ஓகே தாங்கட. ரைட்.
இப்போ வந்தாக்கா இவங்களோட 3rd இயர் அனிவர்சரிக்கு உண்மையாக நான் கூட ஒரு இப்போ நிறைய இடத்த பரிசுகள் கொடுத்துருக்கேன். பட் சின்ன சின்ன பரிசாக கொடுப்பாங்க. அவங்க 3rd ப்ரைஸாக பாருங்க உங்களுக்கு சட்டப்படி ப்ரைஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. பண்டு நீங்கள் எவ்வளோக்கு சாப்பிட்ருப்பீங்க நோமலா? அன்றைக்கு 7,000க்கு நாங்கள் சாப்பிட்டோம். 7,000க்கு சாப்பிடுவீங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு சட்டப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு மேலே எப்படியாவது வின் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் இப்போ கிடைக்குமா என்னன்னு தெரியாமல் சும்மா விளையாட்டாக தான் போட்டது. ஆனால் எதிர்பார்க்கல கிடைச்சது. எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. அதுதான் இப்போ லியா கஃபேயோட ஐடியாவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவங்களோட கஸ்டமர்ஸை இப்போ டெய்லி வந்து சாப்பிட்ற கஸ்டமர்ஸை வந்து இன்னுமே வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதான் அவங்களோட ஐடியா. ஸோ இப்போ 3rd இயர் அனிவர்சரியே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க போயிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு கஸ்டமர்ஸ் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். ஸோ ஃபியூச்சரில் 4th இயர் அனிவர்சரி, 5th இயர் அனிவர்சரி அண்ட் 10th இயர் அனிவர்சரி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக லியா கஃபே கொண்டாடணும். ஸோ அதுக்கு வந்து எந்த விஷஸ். ஸோ நீங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன விஷ் லியா கஃபேக்கு. அவங்களோட ஃபுட்டெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ கட்டாயம் அவங்க நல்ல வளர்ச்சி அடைவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லியா கஃபேட அனிவர்சரியில் 4வது கிஃப்டான எலக்ட்ரிக் கெட்டில் வந்து நம்மளோட அக்கா வின் பண்ணிக்காவு. ஹாய் அக்கா. ஹாய். உங்களோட பேர் என்னக்கா? தனு. எங்க இருந்துக்கா வரீங்க? நான் அமிர்தவல்லி. அமிர்தவல்லியிலேருந்து வரீங்க. ஸோ லியா கஃபேக்கு எப்படி ஒரே வருவீங்களா இல்லை எப்பயாவது இருந்து போட்டு வருவீங்களா? நாங்கள் ஒரு வீக்கில் ஒரு தரம் 2 தரம் தருவோம். கட்டாயம் வருவீங்க. சாயா சிக்கன் சாப்பிடுவோம். ஓகே அக்கா. அப்போ நீங்கள் இப்படி எதிர்பார்த்தீங்களா? ஒரு குழுக்கள் முறை செய்கிறாங்க, நிறைய இடத்த செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு இப்படி பரிசு கிடைக்குமென்று எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்க இல்லை. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த பரிசு கிடைச்சதில்ல? சின்னதாக இருந்தாலும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. ரைட். அதுதான் இப்போ 100கணக்கான பேர் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ண ஒரு இடத்துல உங்களுக்கு அது கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் உண்மையாக சந்தோஷமான விஷயம் தான். இப்போ லியா கஃபேயை வந்து இப்போ நீங்கள் மற்றாக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? உங்களோட ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா? எல்லாரும் நல்லா கவனிப்பாங்க. மற்ற ரிசப்ஷனில் நிற்கிறாக்களும் ஆர்டர்ஸ் எடுக்கிறது எல்லாமே நீட். மற்ற சர்வீஸ் பண்ணுறது நீட். அதை விட சொல்ல போனால் எல்லாமே குட். லியா கஃபே பெஸ்ட் என்று தான் சொல்லுங்கள். ஓகே அக்கா. நம்மளோட வீடியோவுக்கு நீங்கள் வந்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. லியா கஃபேட இந்த அனிவர்சரி கிஃப்ட் வழங்குறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றும் ஒரு அதிர்ஷ்டசாலி போயோட வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ தம்பியோட பேர் என்ன? லேமினன். ஓ, எங்கேருந்து தம்பி வாரீங்க? திசைவசிங்க. திசைவீரசிங்கத்தில் தான். தம்பி வந்து இப்போ சின்ன ஆள் தானே, எங்கே படிக்கீங்க? சொந்த காலேஜ். என்ன கிரேட்டில் படிக்கீங்க? 12th ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நல்லா படிப்பீங்களா? ஓ, படிப்பேன். நல்லா படிப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம்? ஸ்போர்ட்ஸ் அவ்வளோத்துக்கு பஸ்ஸா? நமக்கு படிப்பு தான். படிப்புலாம் எடுத்து வர்றது. இப்போ லியா கஃபேக்கு வந்து எப்படி ஒரே டெய்லி வருவீங்களா, கிழமைக்கு ஒருக்கா வருவீங்களா, என்ன மாதிரி? செலிப்ரேஷனாக வரும். செலிப்ரேஷன் என்றால் லியா கஃபே தான். ரைட். மற்றது வந்து தம்பி இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இதுக்கு ஒரு பில் எழுதி போட்டிருப்பீங்க தானே, அண்ட் என்ன சாப்பிட்டீங்க அன்றைக்கு? கொத்து, டோல்ஃபின் கொத்து, ஃப்ரைட் ரைஸ். அப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட்றீங்க, அதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல எலக்ட்ரிக் கெட்டில் ஒன்று கிடைச்சிருக்கு. வீட்டு என்ன சுடுதண்ணி வைக்கிறா தம்பி? சுடுதண்ணி வைப்பீங்களா? ரைட். இப்போ இது அம்மாக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ இதை இப்போ இப்போ 6 எழுதி போட்டாண்டு துண்டு. 6 எழுதி போட்டு நீங்களா? அம்மா அப்பா 6 எழுதி போட்டிருக்காங்க, தம்பி இல்லை. ரைட். பட் தம்பி தான் இன்றைக்கி இதை எடுக்க வந்திருக்கேன். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கெட்டில் கிடைச்சதை வந்துச்சு? ஓ, நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்லா ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வேலை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, வந்தது லக் ஆயிடுச்சு. அவ்வளோ. ரைட். ஓகே தம்பி. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வருவீங்களா? மற்றாக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அங்கே சாப்பாடை, லியா கஃபேட்ட சாப்பாடை? முடிஞ்சா பண்ணுறேன். ஓகே. நல்லா இருக்குமா சாப்பிடலாம்? ஓ, நல்லா இருக்கு. விருப்பமா? ஓ, விருப்பம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் எங்களோட வீடியோக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. சே பாய். பாய். Bye. பாய்.